Hi students, welcome all. Sunday நம்ம செஷன் கிளாஸ் வச்சுக்கலான்னு முடிவு. 4 மணிக்கு ஒரு கிளாஸ், 8 மணிக்கு ஒரு கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெல்கம் ஆல். இன்னைக்கு நம்ம ஜெனட்டிக்ஸ் அண்ட் எவல்யூஷன் யூனிட்ல பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன்ல 3rd பார்ட் வீடியோ பார்க்கலாம். வெல்கம் ஆல். ஓகே, எல்லாம் ஜாயின் பண்ணிட்டீங்க. வாய்ஸ் கிளியரா இருக்கா? அதே போல போர்டு கிளியரா தெரியுதான்னு மட்டும் எனக்கு சேட்ல சொல்லிடுங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஓகேங்களா? வாய்ஸ் கிளியரா இருக்கா? போர்டு தெளிவா தெரியுதா? வாய்ஸ் அண்ட் அந்த ஒரு ஸ்கிரீன் உங்களுக்கு தெளிவா தெரியுதா அப்படிங்கறத மட்டும் சொல்லுங்க. ஸோ தட் நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சு பாடம் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். வெல்கம் ஆல். குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். வாய்ஸும் போர்டும் கிளியரா தெரியுதா? சாட் பாக்ஸ்ல யாராவது டைப் பண்ணி சொல்லுங்க. எஸ் சார், கிளியர் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா வகுப்பு கடகடன்னு ஆரம்பிச்சிடலாம். அடுத்த 1 மணி நேரத்துல கொஞ்சம் நிறைய நடக்கணும். ஓகே, ஆல் கிளியர். ஓகே, தேங்க்யூப்பா. இப்ப நம்ம பாட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ இப்ப நம்ம அந்த மெண்டலோட மோனோஹைபிரிட் கிராஸ் பார்த்துட்டு இருந்தோம் நேற்று. அதுல நம்ம இந்த கொஸ்டின் வரைக்கும் முடிச்சோம். ஓகே, இப்போ 3rd பார்ட் வீடியோல இது 2 அடுத்த அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். From the preceding paragraphs, it is clear that though the genotypic ratio can be calculated using mathematical probability-னா என்னங்க? இப்போ தாயம் விளையாடுறோம். தாயம் விளையாடும் போது 6 விழுவறதுக்கு எவ்வளோ சான்சஸ் இருக்கு? சான்சஸ். ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது சான்சஸ். ஸோ வாய்ப்புகள் எவ்வளோ இருக்கு? மேத்தமெட்டிக்கலா அதை நம்ம கால்குலேட் பண்ணி ஜீனோடைப் சொல்றோம். By simply looking at the phenotype of dominant trait, it is not possible to know the genotypic composition. இப்போ நம்ம 1000 plants கிடைச்சது அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். 750 டாலா இருந்தது, 250 டுவார்ஃபா இருந்துச்சு. இதுல phenotype நான் பார்த்து கால்குலேட் பண்ணி நம்பர் எக்ஸாக்டா சொல்லிட்டேன். 750னா எக்ஸாக்ட்லி 750 இல்ல, ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம். சரி, அப்போ இதை நான் மேத்தமெட்டிக்கலா 3:1 அப்படின்னு சொல்லிட்டேன். இதுல இப்போ F1 ஹைபிரிடா இருந்துச்சு அப்படின்னா இது எனக்கு தெரியாது. இது ஹைபிரிட் தான் அப்படின்னு செல்ஃப் பாலினேட் பண்ணும்போது கேபிட்டல் டி கேபிட்டல் டி ஸ்மால் டி 1:2:1 தான் கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த புன்னட் ஸ்கொயர்ல ப்ராபபிலிட்டி, மேத்தமெட்டிக் ப்ராபபிலிட்டியை வச்சுதான் இதை டிரைவ் பண்ணியிருக்கமே தவிர பார்க்கும்போது இந்த தாவரங்களோட ஜீனோடைப் கண்ணுக்கு தெரியாது. அதுதான் இங்க சொல்றாங்க. இப்ப பாருங்க, இந்த டயக்ராம்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்புறம் நம்ம கடகடன்னு அடுத்து பார்க்கலாம். இங்க பாருங்க, மெண்டல் என்ன பண்ணாரு? F1 எல்லாத்தையும் செல்ஃப் பாலினேட் பண்ணாரு. இது கேபிட்டல் டி ஸ்மால் டிங்கிற முடிவுக்கே அவர் எப்ப திரும்ப வந்திருப்பாரு? டுவார்ஃப் பிளான்ட் அவருக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் தான். ஏன்னா இது ரெண்டுமே டாலா தான் இருந்துச்சு. டால் பிளான்ட்டுக்கு டுவார்ஃப் பிளான்ட் குழந்தையா வந்திருக்குது அப்படின்னா இதுல கண்டிப்பா டுவார்ஃப் பிளான்ட்டுக்கான அல்லீல் இருந்திருக்கும். அந்த அல்லீல் இருந்ததுனாலதான் அவங்களோட குழந்தைங்கள்ல ஒரு குழந்தை டுவார்ஃபா வந்திருக்கு. அப்போ ப்ராபபிலிட்டி படி 2 அல்லீல் ஹெட்டரோசைகோட்டா இருந்தா மட்டும்தான், டிஃப்ரெண்ட் அல்லீல் இருந்தா மட்டும்தான் அவங்களோட ப்ராஜெனிஸ்ல டுவார்ஃப் வர, குட்டியா வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப ப்ராபபிலிட்டியை இங்கதான் அவர் யூஸ் பண்றாரு. அப்ப ஹெட்ரோசைகோட்னா 50% ஆஃப் த போலன் கிரைன் மேலா இருந்தா ஸ்மால் டீயோடையும் 50% ஆஃப் த போலன் கிரைன் கேபிட்டல் டீயோட தான் வரும். 50% ஆஃப் த எக் ஃபீமேலா இருந்ததுன்னா கேபிட்டல் டீயோடையும் 50% ஆஃப் த எக்ஸ் ஸ்மால் டீயோட தான் வரும். அப்ப இதை கிராஸ் பண்ணி ப்ராபபிலிட்டி வைஸ் பார்க்கும்போது நமக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு டாலா தெரிஞ்சா கூட 25% தான் கேபிட்டல் டியா இருக்கும், 50% கேபிட்டல் டி ஸ்மால் டியா இருக்கும், மீதி 25% ஸ்மால் டியா இருக்கும். ஸ்மால் டியா இருந்தா மட்டும்தான் அது குட்டியா இருக்கும் அப்படிங்கிற முடிவுகள் எல்லாமே மேத்தமெட்டிக்கல் ப்ராபபிலிட்டியில கொண்டு வந்தாங்க. கண்ணுக்கு பார்க்கும்போது தெரியாது. என்ன தெரியாது? அது கேபிட்டல் டி ஸ்மால் டியாங்கிறது மட்டும் நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சரி, இப்போ அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். That is, for example, whether a tall plant from F1 or F2, filial 1 first generation அல்லது second generationல
கேபிட்டல் டி இருக்கா, கேபிட்டல் டி ஸ்மால் டி இருக்கா அப்படின்னு cannot be predicted. பார்த்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எக்ஸ்பெரிமெண்டலா ப்ரெடிக்ட் பண்ணலாம், சொல்லலாம், பட் கண்ணால பார்த்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. Therefore, to determine genotype of tall plant at F2 ஜெனரேஷன்ல டால் பிளான்ட்டோட ஜீனோடைப் கேபிட்டல் டியா கேபிட்டல் டி ஸ்மால் டியாங்கிறத டிட்டர்மைன் பண்ண முடிவு பண்ண மெண்டல் கிராஸ்ட் டால் பிளான்ட் ஃப்ரம் F2 வித் டுவார்ஃப் பிளான்ட். ஸோ F2 ஜெனரேஷன்ல வந்த தாவரங்கள் டால் பிளான்ட்டை எடுத்தாரு. ஸோ மெண்டல் கிராஸ் டால் பிளான்ட் ஃப்ரம் F2 வித் எ டுவார்ஃப் பிளான்ட். கேபிட்டல் டியா இருக்கலாம், கேபிட்டல் டி ஸ்மால் டியா இருக்கலாம். ஆனா இதை கிராஸ் பண்றது ஸ்மால் டியோட தான் கிராஸ் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல தான் அவங்க டெஸ்ட் கிராஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரு டு டிட்டர்மைன் த ஜீனோடைப் ஆஃப் டால் பிளான்ட் அட் F2 ஜெனரேஷன்ல டால் பிளான்ட்டோட ஜீனோடைப்பை டிட்டர்மைன் பண்ண அவரு டால் பிளான்ட் ஃப்ரம் F2வை டுவார்ஃப் பிளான்ட்டோட கிராஸ் பண்ணாரு. உயரமான பிளான்ட்டை எடுத்து குட்டியான பிளான்ட்டோட கிராஸ் பண்ணாரு. F2 ஜெனரேஷன்ல இருக்க உயரமான பிளான்ட் எடுத்து குட்டி பிளான்ட்டோட கிராஸ் பண்ணாரு. சார் இந்த டுவார்ஃப் பிளான்ட் பியூரா தான் இருக்கும், ட்ரூ ப்ரீடிங்கா தான் இருக்கும். ஸ்மால் டி இருந்தா மட்டும்தான் அது டுவார்ஃப் பிளான்ட்டா இருக்கும். அது நம்ம எல்லாருக்குமே தெளிவா தெரியும். ஓகே, திஸ் ஹி கால்ட் எ டெஸ்ட் கிராஸ். ஏன் அதை அவர் டெஸ்ட் கிராஸ்னு வச்சாரு? ஏன்னா சோதிக்கிறாரு. என்ன சோதிக்கிறாரு? ஒரு டால் பிளான்ட்டை எடுத்துக்கிட்டாரு. இந்த டால் பிளான்ட்டோட பினோடைப் தெரியுது, இதோட ஜீனோடைப் கேபிட்டல் டியா கேபிட்டல் டி ஸ்மால் டியாங்கிறத செக் பண்றாரு. அதனால செக் பண்றதுனால டெஸ்ட் பண்றதுனால இதுக்கு பேரு டெஸ்ட் கிராஸ். டெஸ்ட் கிராஸ்ல F2ல இருக்கக்கூடிய டால் பிளான்ட்டை டுவார்ஃப் பிளான்ட்டோட கிராஸ் பண்றாரு. அதுதான் டெஸ்ட் கிராஸ். டோன்ட் ஃபர்கெட். இன் எ டிபிக்கல் டெஸ்ட் கிராஸ் an organism பி பிளான்ட் தான் இங்க டிபிக்கல் டெஸ்ட் கிராஸ்ல. இங்க வந்து மெண்டல் எடுத்துக்கிட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது பட்டாணி செடி பி பிளான்ட். ஷோயிங் எ டாமினன்ட் phenotype and whose genotype is to be determined. ஸோ இங்க டெஸ்ட் கிராஸ்ல டாமினன்ட் phenotype வெளிப்படுத்தக்கூடிய பிளான்ட்டை எடுத்துக்கிறோம் அண்ட் அதோட ஜீனோடைப்பை டிட்டர்மைன் முடிவு பண்ண போறீங்க. phenotype தெரியுது, அதோட ஜீனோடைப்பை டிட்டர்மைன் பண்ண போறீங்க. இஸ் கிராஸ்ட் வித் a recessive parent instead of self crossing. இங்க நீங்க செல்ஃப் கிராசிங் பண்ணக்கூடாது. டெஸ்ட் கிராஸ்ல நீங்க டெஸ்ட் கிராஸ்ல எந்த பிளான்ட்டை செக் பண்ணணுமோ அதை ரிசசிவ் பேரண்டோட கிராஸ் பண்ணணும், மறந்துடாதீங்க. டெஸ்ட் கிராஸ்னா கிராசிங் வித் ரிசசிவ் பேரண்ட். ஓகே, டெஃபினேஷன் அவங்க கொடுத்துட்டாங்க. செல்ஃப் கிராசிங் பண்ணக்கூடாது. The progenies of such a cross can easily be analyzed to predict genotype of a test organism. So இந்த cross பண்ணும்போது progenies of such cross can easily be analyzed. ஈஸியா அனலைஸ் பண்ணி ஜீனோடைப்பை ப்ரெடிக்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டெஸ்ட் ஆர்கானிசம்ங்கிறது நீங்க இந்த டால் பிளான்ட்டை எடுத்து டெஸ்ட் பண்ணீங்க, அதான் டெஸ்ட் ஆர்கானிசம். Figure 4.5 shows the result of typical test class where violet color flowers is dominant over white color flower. So violet color flowerக்கு capital V கொடுத்திருக்காங்க, white color flowerக்கு small v கொடுத்திருக்காங்க இந்த இதுல. பட் இங்க வந்து W கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? இங்க ஒரு தவறு நடந்திருக்கு. இதுல 2025 தான், இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் பாருங்க. 2025-2026 எடிஷன் தான். இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அசஸ் அண்ட் ரீசன்ல இந்த சேஞ்சை நோட் பண்ணி வைங்க. வயலட் கலர் ஃப்ளவருக்கு கேபிட்டல் வி, ஒயிட் கலருக்கு ஸ்மால் வி. தியரியில கரெக்ட் தான், ஏன்னா டாமினன்ட்டோட கேரக்டர் தான் நம்ம கொடுக்கணும். டால் டாமினன்ட் கேபிட்டல் டி கொடுத்தாங்க, டுவார்ஃப் ரிசசிவ் ஸ்மால் டி கொடுத்தாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒயிட்டுங்கிறது ரிசசிவ், வயலட் அப்படிங்கிறது டாமினன்ட். அப்ப கேபிட்டல் வி ஸ்மால் வின்னு கொடுக்கறது கரெக்ட். பழைய புக்ல கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூன்னு தியரிலையும் அப்படிதான் இருக்கும், டயக்ராம் புன்னட் ஸ்கொயர்லயும் அப்படிதான் இருக்கும். பட் புது புக்ல ரீபிரிண்ட் ஆன புக்ல லெட்டரை மாத்திட்டாங்க, கேபிட்டல் வி ஸ்மால் வின்னு. டயக்ராம்ல டபிள்யூ தான் கொடுத்துருக்காங்க. பட் இருக்கிறத இருக்கப்படி படிச்சுக்கங்க, ஒன்னும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். அசஸ் அண்ட் ரீசன்ல நீங்க இந்த கேபிட்டல் வி ஸ்மால் வின்னு கொடுத்தா கன்ஃபியூஷன் ஆகிக்கூடாது. இதுக்கு நீங்க
தெரிஞ்சுக்கணும். கேபிட்டல் வி ஸ்மால் வி தான் கொடுத்துருக்காங்க. டயக்ராம மட்டும் பார்த்துட்டு W உள்ள கொடுத்துருந்தாங்க, இவன் என்ன V கொடுத்துருக்கான், இதுல கொஸ்டின் தப்பா கேட்டாங்களாங்கிற கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரக்கூடாது. ஓகே. Using Punnett square, try to find out the nature of offsprings of the test cross and what ratio did you get. Using the genotypes of this cross, can you give a general definition for a test cross? இந்த லைன்ல என்ன சொல்றாங்க, இதுதான் முக்கியமே அவங்க கொடுத்துருக்க கேள்வி. புன்னட் ஸ்கொயரை யூஸ் பண்ணுங்க. அப்போ ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் எந்த மாதிரி இருக்கும் ஒரு டெஸ்ட் கிராஸ்ல அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணி நீங்க உங்களுக்கு என்ன ரேஷியோ கிடைச்சதுன்னு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. ஓகே, இதுக்கப்புறம் இருக்க புன்னட் ஸ்கொயர் தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க டெஸ்ட் கிராஸ்க்கு. யூசிங் த ஜீனோடைப் ஆஃப் திஸ் கிராஸ், ஸோ டெஸ்ட் கிராஸோட ஜீனோடைப்பை யூஸ் பண்ணி யூ கேன் கிவ் எ ஜெனரல் டெஃபினிஷன் ஃபார் எ டெஸ்ட் கிராஸ். டெஸ்ட் கிராஸுக்கு ஒரு ஜெனரல் டெஃபினேஷனை கொடுங்கன்னு சொல்றாங்க. ஓகே, ஆக்சுவலி டெஃபினேஷன் இங்கேயே இருக்கு, நீங்க புதுசா கொடுக்க தேவையில்லை. டெஸ்ட் ஆர்கானிசம் என்ன அப்படிங்கிறத பாருங்க. இங்க பாருங்க, இங்க இருக்கு. டு டிட்டர்மைன் த ஜீனோடைப் ஆஃப் டால் பிளான்ட் ஆர் எனி பிளான்ட். நீங்க யார் கூட கிராஸ் பண்ணணும் அந்த டெஸ்ட் பிளான்ட்டை? டால்ங்கிற இடத்துல டெஸ்ட்னு நீங்க வச்சுக்கணும், அவ்வளவுதான். டெஸ்ட் பிளான்ட்டை நீங்க ரிசசிவ் பிளான்ட்டோட கிராஸ் பண்ணணும், அதுக்கு பேரு டெஸ்ட் கிராஸ். அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ டெஸ்ட் கிராஸ் ரேஷியோ என்ன இப்ப இதுல பாத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல திருப்பி நான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன், ரீபிரிண்ட் ஆன இந்த புக்ல வயலட்டுக்கு கேபிட்டல் வின்னு கொடுத்துட்டாங்க, ஒயிட்டுக்கு ஸ்மால் வின்னு கொடுத்துட்டாங்க 4.5 அந்த ஃபிகர்ல. இப்ப அதே 4.5 ஃபிகர்ங்கிறது இதுதான் 4.5 பாத்துங்க ஃபிகர். இதுல என்ன கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் டபிள்யூ வயலட்டுக்கு, ஸ்மால் டபிள்யூ ஒய்க்கு, சாரி ஒயிட் கலருக்கு. அப்ப இங்க ரூல்ஸை மீறி இருக்காங்க இந்த டயக்ராம்ல. என்ன டாமினன்ட், என்ன வயலட், வயலட்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன, கேபிட்டல் வி. அப்போ ஒயிட்ங்கிறது ரிசசிவ், ஸ்மால் வி. கேபிட்டல் வி தான் இதுக்கு கொடுத்துருக்கணும், அல்லது கேபிட்டல் வி ஸ்மால் வியா வந்திருக்கணும். இங்க ஸ்மால் வின்னு வந்திருக்கணும். ஒயிட் கலர் கொடுத்துட்டாங்க. எனிவே தியரியில வி, டயக்ராம்ல டபிள்யூ, மறந்துடாதீங்க. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு வயலட் கலர்ல ஃப்ளவர் இருக்கிற ஒரு பிளான்ட்டை நான் கொடுத்துட்றேன். அதுல உங்களுக்கு போலன் கிரெயின்ஸ் இருக்கு, எக் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஓகே, வயலட் கலர் ஃப்ளவர் இருக்கு, அதுதான் டாமினன்ட். இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இதோட ஜீனோடைப் இவங்க கொடுத்துருக்கிறதே படிச்சுக்கங்க, புக்ல இருக்கிறதே. கேபிட்டல் டபிள்யூவா, கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூவா? ஸ்மால் டபிள்யூக்கு நான் அப்படி ஒரு கொம்பு போட்டுருவேன், பாத்துக்கோங்க. நீங்க இதை கண்டுபிடிக்கணும்னு சொல்றேன். இதுக்கு முன்னாடி டெஸ்ட் கிராஸ்னா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்ப வயலட் கலர் டாமினன்ட் பினோடைப் ஜீனோடைப் நம்ம கிடைச்சிருக்கு, இதுதான் நம்ம உங்க கையில கொடுத்துருக்கிறது. இப்போ இது ஒருவேளை கேபிட்டல் டபிள்யூவா இருக்கா, கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூவா இருக்காங்கிறது தான் கேள்வி. ரெண்டு கேள்வி இருக்கு. இது ஜீனோடைப் கேபிட்டல் டபிள்யூவா, கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூவா? நீங்க இந்த பிளான்ட்டை ஒயிட் கலர் பிளான்ட்டோட கிராஸ் பண்ணுங்க. அப்ப இந்த பிளான்ட் ஒருவேளை கேபிட்டல் டபிள்யூ இருந்தா இந்த ரெண்டுமே ப்ராபபிலிட்டி தான். கேபிட்டல் டபிள்யூவா இருந்தா எல்லா கேமிட்டுமே கேபிட்டல் டபிள்யூன்னு வரும். ஒயிட் ரிசசிவ், அப்ப ஸ்மால் டபிள்யூ. ஸோ கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ, கேபிட்டல் டபிள்யூ ஒன்னு இருந்தாலும் வயலட், கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ வயலட், கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ வயலட், கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ வயலட், ஆல் வயலட். ஒருவேளை உங்ககிட்ட கொடுத்த பிளான்ட் டாமினன்ட் பியூர் ட்ரூ பிரீடிங் டாமினன்ட்டா இருந்தா, ட்ரூ பிரீடிங் ஹோமோசைகஸ் டாமினன்ட்னா எல்லாமே வயலட் கலர்ல இருக்கும். டெஸ்ட் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒருவேளை அது கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூனா 50% ஆஃப் த கேமிட்ஸ் கேபிட்டல் டபிள்யூ, 50% ஆஃப் த கேமிட் மியாசிஸ்க்கு அப்புறம் ஸ்மால் டபிள்யூ. இந்த ரிசசிவ் பிளான்ட் ரெண்டுமே ஸ்மால் டபிள்யூ தான். இப்ப பாருங்க, இது ரெண்டும் கிராஸ் பண்ணா கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ வயலட், கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ வயலட். இப்போ இது ஸ்மால் டபிள்யூ ஒயிட், ஸ்மால் டபிள்யூ ஒயிட். 2:2. ஆமா, 2:2 என்னது? வயலட் கலர்ல 2 வந்திருக்கு, ஒயிட் கலர்ல 2 வந்திருக்கு. இதை சிம்பிள் பண்ணா 1:1. டெஸ்ட் கிராஸ் ரேஷியோ 1:1. அவங்க கேட்ட முதல் கேள்வி என்ன, டெஸ்ட் கிராஸ்க்கு ரேஷியோ என்ன, ஜீனோடைப் என்னன்னு கேட்டாங்க. ஸோ ஜீனோடைப் பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ 2, ஸ்மால் டபிள்யூ 2, சிம்பிளிஃபை பண்ணனா 1:1.
phenotypic ratio violet white 2:2 1:1. So phenotypic genotypic இந்த ரெண்டுக்குமே ரேஷியோ 1:1. கொஸ்டின்ல எக்ஸாம்ல டெஸ்ட் கிராஸ் ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 1:1. இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே வரணும் நீங்க. ஃபர்ஸ்டே நம்ம பார்த்துட்டோம் மோனோ ஹைபிரிட் கிராஸ்னா என்ன 3:1. மோனோ ஹைபிரிட் கிராஸ்ல ஜீனோடைப் என்ன 1:2:1. டெஸ்ட் கிராஸ் ரேஷியோ என்ன 1:1. டோன்ட் ஃபர்கெட். ஓகே, இப்போ இந்த டயக்ராம் பார்த்தாச்சு. பேஸ்ட் ஆன் ஹிஸ் அப்சர்வேஷன்ஸ் ஆன் மோனோ ஹைபிரிட் கிராஸ். ஸோ இது டெஸ்ட் கிராஸ். இப்போ டெஸ்ட் கிராஸ் வரைக்கும் நம்ம படிச்சாச்சு. இதுல உங்களுக்கு இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கேளுங்க. இப்போ இது வரைக்கும் ஏன்னா மோனோ ஹைபிரிட் கிராஸ் முடிச்சாச்சு, அது பேஸ்டா வரக்கூடிய லாஸ் பார்க்க போறோம். சார் இது வரைக்கும் கவனிச்சதுல எனக்கு சில டவுட் இருக்கு, அது என்ன அப்படின்னு நான் கேட்கலாமா அப்படிங்கிறவங்க உங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ரைஸ் ஹேண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கொஸ்டின் கேட்கறதா இருந்தா. இல்ல சார் நீங்க கண்டினியூ பண்ணுங்க, இது வரைக்கும் நடத்துனது எல்லாம் தெளிவா புரிஞ்சிருச்சுன்னா சாட் பாக்ஸ்ல கிளியர்னு ஒரு கிளியர் சார் அப்படின்னு போடுங்க, நம்ம கண்டினியூ பண்ணிடலாம். இது வரைக்கும் நடத்துனதுல எனக்கு சில டவுட் இருக்கு அப்படிங்கிறவங்க மட்டும் ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்க. உங்க டவுட்டை நீங்க கேட்கலாம். டவுட் இல்லை அப்படிங்கிறவங்க ஒருத்தர் 2 பேர் கிளியர் சார்னு போட்டா கூட நம்ம கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். லைன்ல இருக்கீங்களா? ஓகே, டவுட் இருக்கு, ஒரே நிமிஷம் பண்ண ஆன் பண்ணிக்கிறேன். சொல்லுங்கப்பா, என்ன டவுட்பா? ரிஷ்வந்த். எஸ் சார். மைக் மியூட் பண்ணிட்டீங்கப்பா. சார் ஸோ நீட்ல சார் அந்த WW அசர்ஷன் ரீசனிங்லலாம் லைக் WW கேட்டா ட்ரூன்னு போடணுமா இல்லாட்டி VV கேட்டா ட்ரூ போடணுமா சார்? இந்த கரெக்டான டவுட் இங்க கேட்டிருக்கீங்கப்பா. அசர்ஷன் ரீசன் அப்படின்னு வரும்போது தியரிட்டிக்கலா தான் கொஸ்டின் இருக்க போகுது. தியரிட்டிக்கலா கொஸ்டின் இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா புக்ல என்ன லைன் இருக்கு, கேபிட்டல் V ஃபார் வயலட், ஸ்மால் v ஃபார் ஒயிட்னு வருது. அந்த லைன் அப்படியே அசர்ஷன் ரீசன்ல கேட்பாங்க. ஸோ அசர்ஷன் ரீசன்ல கேபிட்டல் V ஸ்மால் v தான் இருக்க போகுது. ஒருவேளை டயக்ராம் பேஸ்டு கொஸ்டின் வந்ததுன்னா கண்டிப்பா அதுவும் புக்ல இருக்க டயக்ராம் அதை வச்சுதான் கொஸ்டின் கேட்கணும் அப்படிங்கிறது ரூல்ஸ். ஸோ மோஸ்ட்லி அப்போ இந்த டயக்ராம கொடுக்கும்போது மட்டும்தான் அவங்க கேபிட்டல் W ஸ்மால் டபிள்யூன்னு கொடுக்க போறாங்க. லைன் புக் லைன் கொடுக்கும்போது கேபிட்டல் V ஸ்மால் வின்னு கொடுப்பாங்க. அதுதான்ப்பா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதுதான் இப்படிதான் வரும். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகேப்பா. வேற யாருக்காவது டவுட் இருக்கா? சரி, இப்ப நான் மைக் ஆன் பண்ணனா நீங்க பேசுறது கேட்காது. வேற யாருக்காவது டவுட் இருக்குன்னா ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, மைக் வச்சுட்டேன். ஓகே, சோ இப்போ நம்ம based on his observations on monohybrid crosses, Mendel proposed 2 general rules. இப்போ இந்த இடத்துல நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். மோனோஹைபிரிட் கிராஸை யூஸ் பண்ணி அவர் 2 ரூல்ஸ், அவர் சொன்ன ரூல்ஸ் எல்லாம் தான் நம்ம இப்ப லா அப்படின்னு சொல்றோம். லா ஆஃப் டாமினன்ஸ், லா ஆஃப் செக்ரிகேஷன், அதெல்லாம். ஸோ மோனோஹைபிரிட் கிராஸை பேஸ் பண்ணி மெண்டல் ப்ரொபோஸ்ட் 2 general rules to consolidate his understanding of inheritance in monohybrid crosses. அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி அவர் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாருங்கிறத கன்சாலிடேட் பண்ணி தொகுத்து ஒன்னு சேர்த்து ரூலா கொடுக்குறாரு. இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன? பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஆஃப் ஸ்பிரிங்ஸ்க்கு கேரக்டர் டிரான்ஸ்பர் ஆகிறது, பாஸ் ஆகிறது. அது பத்தினா அவரோட அண்டர்ஸ்டாண்டிங், அவரோட மோனோஹைபிரிட் கிராஸ் பத்தி கன்சாலிடேட் பண்ணி 2 ரூல்ஸ் கொடுக்குறாரு. டுடே தீஸ் ரூல்ஸ் ஆர் கால்டு பிரின்சிபிள்ஸ் ஆர் லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். நம்ம சாப்டரோட தலைப்பு என்ன? பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன். லாஸ் ஆஃப் பிரின்சிபிள்ஸ் தான் நம்ம லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் லா ஆர் லா ஆஃப் டாமினன்ஸ் அண்ட் செகண்ட் லா ஆர் லா ஆஃப் செக்ரிகேஷன். இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நீட்டுக்கு ரொம்ப முக்கியம். இங்க நமக்கு புக்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் இம்பார்ட்டன்ட். தயவு செய்து ஜென்ரலா இருக்கக்கூடிய ஹை லெவல் புக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லா வேற, செகண்ட் லா வேற, தேர்ட் லா வேற அப்படின்னு போட்டு நம்மளை பிச்சு கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. என்சிஆர்டி இஸ் அவர் பைபிள். என்சிஆர்டில மெண்டலோட ஃபர்ஸ்ட் லான்னு எதை சொல்லியிருக்காங்க? லா ஆஃப் டாமினன்ஸ். செகண்ட் லான்னு எதை சொல்லியிருக்காங்க? லா ஆஃப் செக்ரிகேஷன். இப்படிதான் கொஸ்டின் வரும். கொஸ்டின் கேட்டா இதை தான் நீங்க ஆன்சரா எழுதணும். இதுல எந்த டவுட்டும் உங்களுக்கு வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் லா லா ஆஃப் டாமினன்ஸ்,
செகண்ட் லா ஆஃப் செக்ரிகேஷன். பேரு அவங்க கொடுத்துட்டாங்க. மெண்டலோட ஃபர்ஸ்ட் லா ஆஃப் டாமினன்ஸ். நோட் பண்ணுங்க, இம்பார்ட்டன்ட். மெண்டலோட செகண்ட் லா ஆஃப் செக்ரிகேஷன். கொஸ்டின் இதை பேஸ் பண்ணி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகே, இப்ப லா ஆஃப் டாமினன்ஸ் முதல்ல பார்ப்போம். லா ஆஃப் டாமினன்ஸ்ல முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ரெண்டு ட்ரூ ப்ரீடிங் வெரைட்டியை எடுத்து கிராஸ் பண்றீங்க. F1ல எந்த கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகுது அதுதான் டாமினன்ட். F1ல எது எக்ஸ்பிரஸ் ஆகல அது ரிசசிவ். yellow கலர், கிரீன் கலர், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல எது எக்ஸ்பிரஸ் ஆகுது அது டாமினன்ட். அது எல்லோவா கிரீனான்னு நம்ம முடிவு பண்ண முடியாது, F1ல எக்ஸ்பிரஸ் ஆகிறத வச்சுதான். ஒருவேளை F1ல எது எக்ஸ்பிரஸ் ஆகல அது ரிசசிவ், மறந்துடக்கூடாது. அன்லஸ் நமக்கு F1 பிளான்ட் கிடைக்கிற வரைக்கும் we cannot come into conclusion. நம்மளால கன்க்ளூஷனுக்கு வர முடியாது யாரு டாமினன்ட் யாரு ரிசசிவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நான் சொல்றது இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். ஓகேங்க, இப்போ characters are controlled by discrete units called factors. இந்த factors நம்ம இப்போ genes அப்படின்னு சொல்றோம். ஸோ ஜீன்ஸ் தான் கேரக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. பட் மெண்டல் சொன்னது ஃபேக்டர்ஸ். மெண்டல் யூஸ் பண்ண டேர்ம் ஃபேக்டர்ஸ். ஸோ பண்புகள் கேரக்டர்ஸை கண்ட்ரோல் பண்றது தனித்தனியா இருக்கக்கூடிய யூனிட்ஸ்னா குட்டி குட்டியா இருக்கிறது, ஸ்மாலர் பார்ட். இப்போ ஒரு பில்டிங்கோட யூனிட் பிரிக்ஸ், செங்கல். நம்மளோட யூனிட் செல். அது போல இன்ஹெரிட்டன்ஸ்ல நம்ம யூனிட்னு சொல்ல போறது ஜீன்ஸ், ஃபேக்டர்ஸ். ஓகே, ஃபேக்டர்ஸ் எப்பவுமே பேர்ஸா தான் இருப்பாங்க. கேபிட்டல் டி, ஸ்மால் டி, கேபிட்டல் டி, ஸ்மால் டி. இதுவும் ஹோமோசைகஸ், இது ஹெட்டிரோசைகஸ். ஓகே, ஃபேக்டர்ஸ் எப்பவும் பேரா இருக்காங்க. இன் எ டிசிமிலர் பேர், இதுதான் கேபிட்டல் டி, ஸ்மால் டி of factors, one member of the pair dominates the other. So even dominant, even recessive, one member of the pair dominates the other. இந்த மூணையும் சொல்லிடுறாரு. ஓகே, அடுத்து the law of dominance is used to explain the expression of only one of the parental character in the monohybrid cross in F1. So first generationல ரெண்டு parental characterல ஒன்னு மட்டும்தான் F1ல எக்ஸ்பிரஸ் ஆகுது. and the expression of both in F2. அதே F2 generationல ரெண்டு பேரண்டோட கேரக்டரும் திருப்பி எக்ஸ்பிரஸ் ஆகுது. F1ல மறைஞ்சு போன, F1ல எக்ஸ்பிரஸ் ஆகாத ஒரு பேரண்டோட கேரக்டர் F2ல திருப்பி வந்துருது. F2ல ரெண்டு பேரண்டோட கேரக்டருமே எக்ஸ்பிரஸ் ஆகுது. F1 யாரு? மேல் பேரண்ட், ஃபீமேல் பேரண்ட், ரெண்டுமே ட்ரூ பிரீடிங், கேபிட்டல் டி, ஸ்மால் டி கிராஸ் பண்ணி வரது. F2 யாரு? F1 செல்ஃப் பாலினேட் பண்ணி வரது, மறந்துடக்கூடாது. எப்பவுமே தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சொல்லணும், F1 அப்படிங்கிறது ஹைபிரிட்னா என்ன அர்த்தம்? டூ டிஃப்ரெண்ட் பேரண்ட்டை கிராஸ் பண்ணி வர்றது. பட் F2 யாருங்க? F1 செல்ஃப் பாலினேட் பண்ணாங்க. கேபிட்டல் டி, ஸ்மால் டி இன்டு கேபிட்டல் டி, ஸ்மால் டி, ரெண்டோட ஜீனோடைப்பும் ஒண்ணுதான், இது வேற. அப்படி பண்ணி வர்றதுதான் F2, மறந்துடாதீங்க. F1ல ஒரு பேரண்டோட கேரக்டர் டால் எக்ஸ்பிரஸ் ஆனிச்சு, டுவார்ஃப் எக்ஸ்பிரஸ் ஆகல. F2ல டாலும் இருக்கும், டுவார்ஃபும் இருக்கும். நம்பர்ஸ் கண்டிப்பா வேரி ஆயிருக்கும், நம்பர் ஆஃப் பிளான்ஸ், நம்பர் ஆஃப் ஆஃப் ஸ்பிரிங்ஸ். பட் ரெண்டு கேரக்டரும் எக்ஸ்பிரஸ் ஆகி இருக்கு. இட் ஆல்சோ எக்ஸ்பிளைன்ஸ் த proportion of 3:1 obtained at F2. ஸோ மோனோஹைபிரிட் கிராஸோட ரேஷியோ என்ன? 3:1. 3ங்கிறது டால், 1ங்கிறது டுவார்ஃப், 3ங்கிறது டாமினன்ட், 1ங்கிறது ரிசசிவ் பேரண்டோட நம்பர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் மோனோஹைபிரிட் கிராஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது, மோனோஹைபிரிட் கிராஸ்ல இருந்து கிடைச்ச ஃபர்ஸ்ட் லா ஆஃப் டாமினன்ஸ். செகண்ட் லா ஆஃப் செக்ரிகேஷன். திஸ் லா இஸ் பேஸ்ட் ஆன் த fact that the alleles do not show any blending and that both the characters are recovered as such in F2 generation, though one of these is not seen in F1 stage. என்ன சொல்றாங்க? நானு கேபிட்டல் டி நான் இல்ல, மெண்டல் ஸ்மால் டி பியூர் ப்ரீடிங் வெரைட்டி எடுத்து கிராஸ் பண்ணாரு. F1ல கேபிட்டல் டி, ஸ்மால் டி எல்லாமே டாலா தான் இருந்துச்சு, டுவார்ஃப் காணா. பட் F2ல டால் பிளான்ஸும் வந்துச்சு, டுவார்ஃப் பிளான்ட்டும் வந்துச்சு. ஸோ F1ல ஒரு பேரண்ட் கேரக்டர் மட்டும் தான் ஃபீனோடைப்பா எக்ஸ்பிரஸ் ஆனிச்சு, F2ல ரெண்டுமே திருப்பியும் வந்துருச்சு. ஓகேங்களா?
though the parents contain two alleles, so sorry, recovered. Both the characters are recovered as such in F2 generation, though one of this is not seen in F1 stage. F1 stageல ஒரு கேரக்டர் இல்லாத போதிலும் F2ல ரெண்டுமே ரெக்கவர் பண்ணப்பட்டது. Though the parents contain two alleles during gamete formation, the factors or alleles of a pair segregate from each other such that a gamete receives only one of the two factors. இதுதான் law of segregation. நோட் பண்ணுங்க. பேரண்ட் கிட்ட கேபிட்டல் டீன்னு இருக்கலாம், கேபிட்டல் டி ஸ்மால் டீன்னு இருக்கலாம், ஸ்மால் டி ஸ்மால் டீன்னு இருக்கலாம். ரெண்டு அல்லீல் பேரா இருந்தாலும் கேமிட் ஃபார்மேஷன் அப்போ இது ரெண்டும் கேபிட்டல் டி, இது ரெண்டும் கேபிட்டல் டி ஸ்மால் டி, இது ரெண்டும் ஸ்மால் டின்னு கேமிட் ஃபார்மேஷன் அப்ப செப்பரேட் ஆகி போயிடுது. அப்போ ஹோமோசைகஸ்னா ஒரே மாதிரி கேமிட்டை ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஹெட்ரோசைகட்னா டூ டைப்ஸ் ஆஃப் கேமிட்டை ஒரு பிளான்ட்டே ப்ரொடியூஸ் பண்ணுது. இதான் லா ஆஃப் செக்ரிகேஷன் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். செக்ரிகேஷன்னாலே பிரியறது, செப்பரேட் ஆகிறது அப்படின்னு அர்த்தம். அஃப்கோர்ஸ் a homozygous parent produces all gametes that are similar. So homozygous parent இருந்தா ஒரே மாதிரி கேமிட்டை ப்ரொடியூஸ் பண்றாங்க, while a heterozygous one produce two kinds of gametes. So heterozygous plantல ரெண்டு டைப் ஆஃப் கேமிட் 50-50% ப்ரொடியூஸ் பண்ணுது. So similar, while a heterozygous one produces two kinds of gametes each having one allele with equal proportion, 50% capital T, 50% small t. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமயத்துல போலன் கிரெயின் ரெண்டு மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணாது, லட்சக்கணக்கில் ப்ரொடியூஸ் பண்ணும். போலன் கிரெயின் 1,00,000 அப்படின்னா ப்ராபபிலிட்டி படி 50,000 50,000 கேபிட்டல் டியோடையும் 50,000 ஸ்மால் டியோடையும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்க, இதுதான் லா ஆஃப் செக்ரிகேஷன். ஸோ லா ஆஃப் செக்ரிகேஷன்ல நமக்கு இன்னும் ஒரு விஷயம் இம்பார்ட்டண்டா நீங்க புரிஞ்சுக்கணும். லா ஆஃப் செக்ரிகேஷன் கேபிட்டல் டி ஸ்மால் டி ஹெட்ரோசைகோஸா இருக்கு. இது வந்து ஹெட்ரோசைகஸ்னா என்ன, ஹைபிரிட், பியூர் கிடையாது, ட்ரூ பிரீடிங் கிடையாது. ட்ரூ பிரீடிங்னா ஒன்று கேபிட்டல் டின்னு இருக்கணும், இல்லைன்னா ஸ்மால் டின்னு இருந்தா ட்ரூ பிரீடிங். இப்படி இருந்தா ட்ரூ பிரீடிங்க்கு ஆப்போசிட் ஹைபிரிட். பிளான்ட்டோட ஜீனோடைப் ஹைபிரிடா இருக்கலாம், பட் அதோட கேமிட்ஸ் எப்பவுமே எப்படி இருக்கும், பியூரா தான் இருக்கும். ஏன்னா கேமிட்டுக்கு ஒரு அல்லீல் தான் வரும். இங்கேயும் கேபிட்டல் டி, இங்கேயும் ஸ்மால் டி, ஒரு அல்லீல் மட்டும் போறதுனால கேமிட்ஸ் cannot be a hybrid. கேமிட் ஹைபிரிடா இருக்க வாய்ப்பு இல்லை. லா ஆஃப் செக்ரிகேஷன் நடக்கிறதுனாலதான் F1ல இல்லாம போன டுவார்ஃப் பிளான்ட்டோட கேரக்டர் F2ல எக்ஸ்பிரஸ் ஆனிச்சு. அதுதான் லா ஆஃப் செக்ரிகேஷன். ஸோ இப்போ லா ஆஃப் செக்ரிகேஷனுக்கு இன்னொரு பேர் என்ன, லா ஆஃப் பியூரிட்டி ஆஃப் கேமிட்ஸ். ஏன், எப்பவுமே கேமிட்ஸ் ஹைபிரிடா இருக்காது. கேமிட் cannot be a ஹைபிரிட். ஏன்னா கேமிட்டுக்கு ரெண்டு அல்லீல்ல ஒரு அல்லீல் மட்டும்தான் உள்ள போகும். அப்ப கேமிட் எப்பவுமே பியூரா தான் இருக்கும். அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்க, வேகமா போறேன்னா நீங்க நோட் பண்றதுக்குள்ள அழிச்சிட்டேன்னா அது சொல்லுங்க, நீங்க டைப் பண்ணி மெசேஜ்ல கூட சொல்லலாம், சார் நீங்க கொஞ்சம் பொறுமையா போங்க அப்படின்னு. நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை நோட் பண்ணலைன்னா சொல்லுங்க, இன்னொரு தடவை எழுதி போட்டுறேன். தெரியாம கைப்பட்டு ஆஃப் பண்ணி அந்த எல்லாம் போயிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கண்டினியூ பண்ணலாமா? இன்டராக்ட் பண்ணணும். நீங்க சேட் பாக்ஸ்ல சொல்லுங்க, சார் நோட்டட், நோ இஷ்யூ, இல்லைன்னா இன்னொரு தடவை எழுதி போடுங்க. சேட் பாக்ஸ்ல சேட் பண்ண தெரியும்ல உங்களுக்கு ஆப்ல? ஓகே ஓகே. இப்போ கண்டினியூ பண்ணலாமா? எஸ் சார்னா கண்டினியூ பண்ணலாம், அப்படிதானே? ஓகே, கண்டினியூ பண்ணலாம். சரி, இப்போ அடுத்து இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் பார்க்க போறோம். சரி, இப்போ வாட் இஸ் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்? டாமினன்ஸ்னா என்ன? ரெண்டு பேரண்ட்ல எந்த பேரண்டோட கேரக்டர் F1 ஜெனரேஷன்ல எக்ஸ்பிரஸ் ஆகுதோ அது டாமினன்ட். இன்கம்ப்ளீட் டாமினன்ட்னா அறக்குறையா ரெண்டு பேரண்டோட கேரக்டருமே முழுசா எக்ஸ்பிரஸ் ஆகாம போயிடும், அதுதான் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். அது என்னன்னு பார்க்கலாம். யாரு டாமினன்ட்னு நீங்க சொல்லவே முடியாது. யூ கேனாட் சே எந்த கலர் டாமினன்ட், எந்த கேரக்டர் டாமினன்ட்னு சொல்ல முடியாது.
when experiments on peas were repeated using other traits in other plants. வேற பிளான்ட்ல இருக்கக்கூடிய வேற பண்புகளை எடுத்து நம்ம பீ பிளான்ட்ல செஞ்ச எக்ஸ்பெரிமெண்ட்டை ரிப்பீட் பண்ணி பார்க்கும்போது it was found that sometimes F1 had a phenotype that did not resemble either of the two parents and was in between the two. இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணுங்க, இதுதான் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸோட டெஃபினிஷன். F1 phenotype did not resemble either of the two parents. ரெண்டு பேரண்ட்டையுமே ஒத்து இல்லை, ரெண்டு பேரண்ட்ல யார் மாதிரியும் இல்லை, அதுக்கு பதிலா ரெண்டு பேரண்டோட கேரக்டருக்கும் இடைப்பட்ட கேரக்டரா இருந்துச்சு. ஓகே. The inheritance of flower color in dog flower. நீட் கொஸ்டின் நோட் பண்ணுங்க. டாக் ஃப்ளவருக்கு அது கலோக்கியல் நேம் டாக் ஃப்ளவர், ஸ்னாப் டிராகன் சொல்லுவாங்க, ஆர் ஆன்டிரைனம் ஸ்பீசிஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எக்ஸாம்ல கொஸ்டின்ல வரும். இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன, அல்லது மேட்ச் த ஃபாலோயிங்ல இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் கொடுத்து ஆப்போசிட்ல எங்கேயாவது ஸ்னாப் டிராகன் ஒரு ஆன்டிரைனம் ஒரு டாக் ஃப்ளவர் கொடுக்கலாம், நோட் பண்ணி வைங்க. இஸ் எ குட் எக்ஸாம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். யாரு? டாக் ஃப்ளவர். அவருக்கு இன்னொரு பேர் என்ன? ஸ்னாப் டிராகன். அதுக்கு இன்னொரு பேர் என்ன? ஆன்டிரைனம் ஸ்பீசிஸ். ஸ்னாப் டிராகன் அப்படிங்கிறது ஏதோ ப்ராசஸர் போன்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன், அதுக்கு பேர் கூட ஸ்னாப் டிராகன் வச்சிருக்காங்க. ஓகே, இருக்கட்டும். இன் எ கிராஸ் பிட்வீன் ட்ரூ பிரீடிங் ரெட் ஃப்ளவர், ஸோ கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர், ட்ரூ பிரீடிங் ரெட் ஃப்ளவர்னா பியூர் ஹோமோசைகஸ். ட்ரூ பிரீடிங்னா ஹோமோசைகஸ்னு அர்த்தம். ஹோமோசைகஸ்னா ரெண்டு அல்லிலும் ஒரே மாதிரி இருக்கும். ஹோமோனா சேம், ஹெட்டிரோனா டிஃப்ரெண்ட், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். அண்ட் ட்ரூ பிரீடிங் ஒயிட் ஃப்ளவர் ஸ்மால் ஆர் ஸ்மால் ஆர். இங்க உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் F1 ஜெனரேஷன் வரதுக்கு முன்னாடி டாமினன்ட்டுக்கான லெட்டரை எப்படி கொடுத்தாங்க? தப்பு, கொடுத்தது தப்பு, பட் கொடுத்துட்டாங்க, நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம், படிச்சுக்கிறோம். சரி, ரெட் கலர் டாமினன்ட் கிடையாது. ஆஸ் பர் மெண்டல் டாமினன்ட்னா கேபிட்டல் ஆர் கொடுங்க, ரிசசிவ்னா ஸ்மால் ஆர் கொடுங்க. இங்க ஒயிட் கேபிட்டல் W கூட கொடுத்துருக்கலாமே, ரெண்டுமே டாமினன்ட் கிடையாதுல்ல, இந்த பிரச்சனை வரும் தான். பட் இங்க நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு we read, we study as it in the NCERT bookல இருக்க மாதிரி படிச்சுக்கிறோம். ஓகே. So in a cross between true breeding red flowered and true breeding white flowered plant, அவங்களே நேம் கொடுத்துட்டாங்க F1 ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி. F1ல கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் வாஸ் ரெட்டும் இல்லை ஒயிட்டும் இல்லை, ரெண்டுக்கும் பிட்வீன் டூ கேரக்டர்ஸ், ரெண்டுக்கும் இடப்பட்ட கேரக்டர் பிங்க் வந்துச்சு. பிங்க். ஓகே, இட் வாஸ் பிங்க். அப்போ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், பிங்க் கலர் வந்துருச்சு, அப்ப டாமினன்ட்டுக்கு எப்படி கேபிட்டல் ரெட்டுக்கு கேபிட்டல் ஆர் எப்படி கொடுத்தாங்க? ரெண்டுமே டாமினன்ட் இல்லையே. ரெட் இஸ் நாட் டாமினன்ட், ஒயிட் இஸ் நாட் டாமினன்ட், ரெண்டுமே டாமினன்ட் இல்ல, ரெண்டுமே இன்கம்ப்ளீட் டாமினன்ட். நோ ஒன் இஸ் கம்ப்ளீட் டாமினன்ட் ஹியர். ஓகே, அது ஞாபகம் வச்சுங்க. அதனாலதான் இதுக்கு பேரு இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். ரெட் இஸ் டாமினன்ட் ஓவர் ஒயிட்டா? கிடையாது. ஒயிட் இஸ் டாமினன்ட் ஓவர் ரெட்டா? கிடையாது. இவனும் எக்ஸ்பிரஸ் ஆயிட்டான், இவனும் எக்ஸ்பிரஸ் ஆயிட்டான், ரெண்டு பேரும் ஈக்குவலா எக்ஸ்பிரஸ் ஆயிட்டாங்க. எப்போ? F1 ஜெனரேஷன்ல. அப்போ அது ரெண்டு பேரும் ஈக்குவலா எக்ஸ்பிரஸ் ஆனதுனாலதான் ரெட் கலரும் ஒயிட் கலரும் மிக்ஸ் ஆனாதான் நமக்கு பிங்க் கலர் வரும். ஸோ பிங்க் கலர் ஃப்ளவர் இருந்துச்சு. The F1 was pink. When the F1 was self-pollinated, அப்ப F1 செல்ஃப் பாலினேட் பண்ணா இந்த இடத்துல சயின்டிஸ்டுக்கு ஒரு டவுட் வந்துச்சு, ஒருவேளை ஃபேக்டர்ஸ் ஜீன்ஸ் பிளண்ட் ஆயிடுச்சோ? அதுதான் கிடையாது. ரெட் கலரும் வந்துச்சு, ஒயிட் கலரும் வந்துச்சு, பிங்க் கலரும் வந்துருச்சு, மூணு கேரக்டருமே வந்துச்சு. பார்ப்போம் அதை. ஓகே, இந்த F1 செல்ஃப் பாலினேட் பண்ணாங்க, எல்லாம் மெண்டல் பண்ணதுதான், பட் வேற பிளான்ட் வேற கேரக்டர். இதை மெண்டல் பண்ணல. இட் இஸ் நாட் டன் பை மெண்டல். மெண்டல் இதை பண்ணல, ஞாபகம் வச்சுக்க. So when the F1 was self-pollinated, the F2 resulted in the following ratio. Capital R 1, capital R small r 2, small r 1. இதுல capital R small r இருக்கிறதெல்லாம் பிங்க். பியூர் ட்ரூ பிரீடிங் டாமினன்ட் இல்ல capital R அது இருந்தா ரெட். பியூர் ட்ரூ பிரீடிங் ஸ்மால் r இருந்தா ஒயிட். We cannot use the term dominant here. இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். இங்க யாருக்கும் டாமினன்ட் கிடையாது. ஸ்னாப் டிராகன்ல ஃப்ளவர் கலர்ல. Here the genotype ratio were exactly as we would expect in the any Mendelian monohybrid cross. இது genotypic ratio similar தான், 1:2:1 தான். But the phenotypic ratio had changed from 3:1 dominant recessive ratio. So dominant 3:1க்கு பதிலா
1:2:1. இங்க ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணுங்க, ஜீனோடைபிக் ரேஷியோவும் பினோடைபிக் ரேஷியோவும் ஒண்ணுதான். பினோடைபிக் ரேஷியோ, பினோடைப்னா கண்ணில் பார்க்கும்போது நம்ம அப்சர்வ் பண்ற கேரக்டர், ரெட் 1, பிங்க் 2, ஒயிட் 1. ஜீனோடைபிக் ரேஷியோ கேபிட்டல் ஆர் 1, கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் 2, ஸ்மால் ஆர் 1. 1:2:1 தான். இப்போ டயக்ராமை பார்க்கும்போது புரியும். What happened was that R was not completely dominant over small r, and this made it possible to distinguish capital R small r as pink from capital R red, small r white. So இப்போ இந்த டயக்ராம்ல பாருங்க, கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் எடுத்துக்கிட்டாங்க, எல்லாமே பிங்கா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வந்துச்சு. F1 செல்ஃப் பாலினேட் பண்றாங்க, capital R small r pollen grains, capital R small r egg. So capital R சேர்ந்தா red, capital R small r திருப்பியும் small r, இந்த capital R small r சேர்ந்தா pink, small r சேர்ந்ததுன்னா white. இப்போ capital R 1, capital R small r 2, small r 1. இப்படி இருந்தா ரெட், இப்படி இருந்தா பிங்க், இப்படி இருந்தா ஒயிட். பினோடைபிக் ரேஷியோவும் ஜீனோடைபிக் ரேஷியோவும் 1:2:1 சிமிலரா இருக்கும். கொஸ்டின்ல கேட்பாங்க. இன்கம்ப்ளீட் டாமினன்ஸுக்கு பினோடைபிக் ரேஷியோ ஜீனோடைபிக் ரேஷியோ 1:2:1 சிமிலர். கரெக்டா? கரெக்ட், டோன்ட் ஃபர்கெட். ஓகே, எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த கான்செப்ட் ஆஃப் டாமினன்ஸ். இப்போ திருப்பி நமக்கு டாமினன்ஸோட கான்செப்டை இப்போ பார்க்க போறோம். வாட் எக்ஸாக்ட்லி இஸ் டாமினன்ஸ்? டாமினன்ஸ்னா என்ன? இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியங்க. டாமினன்ஸ் அப்படிங்கிறது என்ன? Why are some alleles dominant and some recessive? சில alleles dominant-ஆ இருக்கு, சில alleles recessive-ஆ இருக்கிறதுக்கான காரணம் என்ன? To tackle these questions, we must understand what a gene does. ஒரு ஜீன் என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். Every gene, as you know by now, contains the information to express a particular trait. ஒரு ஜீன் இருக்குன்னா ஒரு ட்ரைட்டை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான விஷயம் அதுல இருக்கு, இன்ஃபர்மேஷன் அதுல இருக்கு. ஓகே, in a diploid organism there are 2 copies of each gene, that is as a pair of alleles. Diploid organism, not haploid organism. Haploid organism னு ஒன்னு இருக்கா சார்? இருக்கு. எதுல இருக்கு? algae-ல haploid organism இருக்கு. bryophyte-ல gametophytic plant haploid organism உண்டு. டிப்ளாய்டு ஆர்கானிசமா இருக்கு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீன்லயும் பேர் ஆஃப் அல்லீல்ஸ் இருக்கு. கேபிட்டல் டி ஸ்மால் எது என்ன எடுத்தாலும் பேர் ஆஃப் ஜீன்ஸ் தான் இருக்கும் நமக்கு. ஓகே, பேர் ஆஃப் அல்லீல்ஸ் இருக்கு. நவ் தீஸ் 2 alleles need not always be identical. இந்த 2 அல்லீலும் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஹெட்ரோசைகோட்டா கூட இருக்கலாம். ஓகே, as in the heterozygote, இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. One of them may different due to some changes that it has undergone, about which you will read further on the next chapter. Molecular basis of inheritance-ல அதை பத்தி தெளிவா படிப்போம். ஓகே, இப்போ now these 2 alleles need not always be identical. அதுதான் heterozygote-னு சொல்றீங்க. ஒரு allele வந்து some changes நடந்ததுனால அதுல வந்து டிஃப்ரெண்ட் நேச்சர் வந்திருக்கு, அதோட ட்ரைட் எக்ஸ்பிரஸ் ஆகிறதுல டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. which modifies the information that particular allele contains. So capital T இருக்கு, ஹெட்ரோசைகோட்டா இருக்கல, இந்த ஸ்மால் டீல ஏதோ ஒரு சேஞ்ச் நடந்ததுனால இதுல இன்ஃபர்மேஷன் வந்து மாறி இருக்கு ஸ்லைட்டா. இது டாலா வளர்றதுக்கு பதிலா இங்க குட்டியா வளர்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. Let's take an example of gene that contains the information for producing an enzyme. ஒரு enzyme ஒரு gene produce பண்ண போகுது. Now there are 2 copies of this gene. இந்த இடத்துல நான் சும்மா எக்ஸ்பிளனேஷனுக்காக என்சைம்ங்கிறதுனால சும்மா ஈன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? கேபிட்டல் இ ஸ்மால் இ. ஓகே, the 2 allelic forms-ல இருக்கும் கேபிட்டல் இ ஸ்மால் இ, ஹெட்ரோசைகோட் தான். Let us assume as is more common that the normal allele produces the normal enzyme that is needed for the transformation of a substrate S. நம்ம Sங்கிறது என்ன சார்? சப்ஸ்ட்ரேட்டை யூஸ்வலா என்ன சப்ஸ்ட்ரேட்னு தெரியலன்னா Sன்னு சொல்லுவாங்க. என்சைம்ஸ்லாம் படிக்கும்போது Sனாலே சப்ஸ்ட்ரேட், ஈனா என்சைம். ஸோ ஒரு என்சைம் ஒரு சப்ஸ்ட்ரேட்டை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது. Theoretically, the modified allele could be responsible for the production of
இப்போ மாடிஃபைடு அல்லீல் ஸ்மால் இ. ஓகேங்களா? இந்த இடத்துல நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். புரியலன்னா நீங்க என்கிட்ட தெளிவா சொல்லுங்க. ஹெட்ரோசைகோட் இருக்கு, ஒன்று டாமினன்ட்டு, இன்னொன்று ரிசசிவ். இது என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த என்சைம் ஒரு சப்ஸ்ட்ரேட்டை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? சப்ஸ்ட்ரேட்டை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். சரி, இப்போ இந்த ரிசசிவ் என்சைம், ரிசசிவ் அல்லீல் இருக்கு பாத்தீங்களா, அது 3 விதமா செயல்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னு, a normal or less efficient enzyme. இந்த ஈங்கிறது ஒரு நார்மல் என்சைமை கூட ப்ரொடியூஸ் பண்ணலாம், அல்லது நார்மலா இருக்கிறத விட லெஸ் எஃபிஷியன்ட். அதுதான் கேபிட்டல் டி உயரமா வளர்றதுக்கு தேவையான ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ற கேரக்டர் அதுல இருக்கும், நல்ல உயரமா வளர்ந்துருது. ஸ்மால் டீல அந்த உயரமா வளர்றதுக்கு ப்ரொடியூஸ் பண்ற ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்றதுக்கான பண்பு இங்க இல்ல, அதனாலதான் குட்டியா போயிடுது. அதான் இங்க சொல்றாங்க a normal or less efficient enzyme. இதுதான் முக்கியம், less efficient enzyme. இது efficientனா இது less efficient. or a non-functional enzyme. capital E enzyme ப்ரொடியூஸ் பண்ணிடும், ஸ்மால் இன்னு ரிசசிவ் கேரக்டரோட இருக்கும்போது அந்த பர்டிகுலர் என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணாது. அவங்களுக்கு அந்த எஸ்ங்கிறது டிரான்ஸ்ஃபார்ம், சப்ஸ்ட்ரேட் டிரான்ஸ்ஃபார்மே ஆகாது. நோ என்சைம் அட் ஆல். நான் ஃபங்க்ஷனல் என்சைம் ஒர்க் ஆகாது. என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணாம கூட போகலாம். ஸோ இதுதான் அந்த 3க்கான அந்த ப்ராபபிலிட்டி. என்னெல்லாம் நடக்கலாம்? எது ரிசசிவா இருக்குது, இந்த டாமினண்டா இருக்கிறது நார்மல், ரிசசிவா இருக்கிறது மாடிஃபை ஆன அல்லீல். இந்த மாடிஃபை ஆன அல்லீல் நார்மல் அல்லீல் மாதிரி என்சைம் இல்லாம லெஸ் எஃபிஷியன்ட் என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணலாம், அல்லது ப்ரொடியூஸ் பண்ற என்சைம் ஃபங்க்ஷனலாவே இல்லாம போயிடலாம், அல்லது என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணாம போயிடலாம். ஓகேங்களா? இதுதான் லா ஆஃப் டாமினன்ஸ். அந்த டாமினன்ஸ் பத்தின கான்செப்ட்ல நம்ம புரிஞ்சுக்கிறது. ரிசசிவ்ங்கிறது யாரு? டாமினன்ஸ் அல்லீல் மாதிரி இல்லாம லெஸ் எஃபிஷியன்ட் என்சைமையோ அல்லது நான் ஃபங்க்ஷனல் என்சைமையோ அல்லது என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணாம கூட போகலாம். அதுதான் ரிசசிவ்னு சொல்றோம். டாமினன்ஸா இருக்கவன் நார்மலா இருப்பான். இதுதான் அந்த கான்செப்ட் ஆஃப் டாமினன்ஸ்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. டாமினன்ஸ்ங்கிறத நார்மல் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றோம். இன் த ஃபர்ஸ்ட் கேஸ், the modified allele, non-functional இருக்கு இல்லையா, அல்லது சாரி லெஸ் ஃபங்க்ஷனல் அல்லதுனா நார்மலா ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா, in the first case the modified allele is equivalent to the unmodified allele. capital E-யும் small e-யும் equal தான். It will produce the same phenotype or trait that result in the transformation of substrate S. So substrate transform ஆயிடும் first caseல. ஏன்னா அது வந்து less functionalா இருக்கு, functionality இருக்கு. Such equivalent allele pairs are very common. So அந்த மாதிரி இருக்கிறது காமன் ஆகும். பட் if the allele produces a non-functional enzyme or no enzyme at all, non-functionalனா enzyme வந்து அது ஃபங்க்ஷன் ஆகாது, என்சைமே ப்ரொடியூஸ் பண்ணாம இருக்குது அப்படின்னா the phenotype may be affected. அது வந்து phenotype பாதிக்கும். The phenotype trait will only be dependent on the functioning of the unmodified allele. இந்த இடத்துல அப்போ கேபிட்டல் இ அன்மாடிஃபைடு அல்லீல பொறுத்து தான் நமக்கு ஃபீனோடைப் இருக்கு, எக்ஸ்பிரஸ் ஆகிற கேரக்டர். ஏன்னா இது ஒன்று நான் ஃபங்க்ஷனல் என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுது, அல்லது என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணனா ஈவனை பொறுத்து தான் அதோட அந்த ஃபீனோடைப்பை டிட்டர்மைன் ஆகுது. த அன்மாடிஃபைடு ஃபங்க்ஷனிங் அல்லீல் which represents the original phenotype is the dominant allele. யார் மாடிஃபை ஆகாம இருக்கானோ அவன் தான் டாமினன்ட் அல்லீல். and the modified allele is generally the recessive allele. எவன் மாடிஃபை ஆகி இருக்கானோ அதை ரிசசிவ்னு சொல்லிடுறோம். Hence in the example above, the recessive trait is seen due to non-functional enzyme or because no enzyme is produced. So second and third criteria தான் நமக்கு ரிசசிவ் கேரக்டருக்கு காரணமா இருக்கு. நான் ஃபங்க்ஷனல் என்சைம் அல்லது என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணல, அந்த ரெண்டு தான் ரிசசிவ் கேரக்டரை நமக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண வைக்கிறது. ஸோ இதுதான் அந்த கான்செப்ட் ஆஃப் டாமினன்ஸ். இதுல உங்களுக்கு டவுட் இருக்க வாய்ப்பு இருக்கு. டவுட் இருக்குன்னா நீங்க கேளுங்க. டவுட் இருக்கு அப்படின்னா ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்க. இப்ப நான் நடத்துனதுல உங்களுக்கு டவுட் இருக்குன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேட்கலாம். ரைஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, டவுட் எதுவும் இல்லை. சரி, நம்ம கண்டினியூ பண்ணலாம் கிளாஸ். அடுத்துங்க கோடாமினன்ஸ். கோடாமினன்ஸ்னா என்ன? சி
இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னா என்ன? ரெட்னு ஒரு ஃப்ளவர் இருந்துச்சு, ஒயிட்னு ஒரு ஃப்ளவர் இருந்துச்சு. ஓகேங்களா? இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த ஆஃப் ஸ்பிரிங்ஸ் பிங்கா இருந்துச்சு. ரெட்டும் வரல, ஒயிட்டும் வரல, ரெண்டுக்கும் இடப்பட்ட பிட்வீன் கேரக்டர் வந்துச்சு. இது இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். கோடாமினன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு எடுத்துக்காட்டுக்கு இங்க நான் உங்களுக்கு சொல்றேன், அப்புறம் நம்ம புக்ல இருக்கிறது கொடுக்கலாம். ஒரு மாடு இருக்கு, கவ், காளை மாடு, பசுமாடு. ஓகே, ஃபீமேல் மாடு, மேல் மாடு ரெண்டு இருக்குது. இந்த மாட்டோட ஸ்கின் கலர் நல்லா ஒயிட்டா இருக்கு, இந்த மாட்டோட ஸ்கின் கலர் பிளாக்கா இருக்கு. ஓகேங்களா? பிளாக்கா இருக்கு. இந்த ரெண்டு மாடு போடுற குட்டியில இப்படி மாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, கண்ணுக்குட்டி. ஓகே, ஏதோ ஒன்று வரைஞ்சிருக்கேன். ஒயிட், ஐயோ இது என்ன கோப்பை, இது என்னது, இது ஆயிடுச்சு. பிளாக் கலர்ல அதோட ஒயிட் கலர்ல ஸ்கின் இருக்கு, ஒயிட் கலர்ல ஸ்கின் இருக்கு, பிளாக் கலர்ல பேட்ச் இருக்கு. இப்படி நாய்கள் எல்லாம் அதிகமா பார்த்திருப்போம். ஸ்கின் ஒயிட், அதுல பிளாக் கலர் பேட்சஸ் இருக்கு. இப்ப பாருங்க, ஒயிட் கலர் எக்ஸ்பிரஸ்ட், பிளாக் கலர் எக்ஸ்பிரஸ்ட், போத் கலர்ஸ் எக்ஸ்பிரஸ்ட். இதுதான் கோடாமினன்ஸ். ரெண்டுமே எக்ஸ்பிரஸ் ஆயிடும் ஃபுல்லா. ரெண்டுக்கு இடப்பட்ட கேரக்டர் கிரே கலர் வரல, ஒயிட் கலர் ஸ்கின்ல பிளாக் கலர் பேச்சஸ் வந்திருக்கு. மாடு ஒன்னு, பேரண்ட் ஒன்னோட கேரக்டர் வந்துருச்சு, பேரண்ட் டூவோட கேரக்டர் ஆஸ் இட் இஸ் அப்படியே வந்துருச்சு. அதுதான் கோடாமினன்ஸ். இப்போ உங்களுக்கு இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்க்கும் கோடாமினன்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் புரியும். ஓகேயா? சரி, இப்ப நம்ம கோடாமினன்ஸ் படிக்கலாம். ஓகே, டில் நவ், இப்ப வரைக்கும் we were discussing crosses where F1 resembled either of the two parents, dominance தான் F1 ல வரும், or was in between, incomplete dominance. ரெண்டுக்கு இடப்பட்ட கேரக்டர் ரெட் ஒயிட் இல்லாம பிங்க் வந்ததை பத்தி பார்த்தோம். பட் in the case of codominance, F1 generation resembles both parents. அசசன் ரீசன் நோட் பண்ணுங்க. அசசன் ரீசன்ல இந்த லைன்ல இருந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. கோடாமினன்ஸ்க்கும் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்க்கும் நமக்கு பயங்கர கன்ஃபியூஷன் இது வரைக்கும் இருந்திருக்கும், பட் இனிமே இருக்காது. ஓகேங்களா? ரெண்டு பேரண்டோட கேரக்டருமே F1ல ரிசம்பிள் ஆயிருக்கு, எக்ஸ்பிரஸ் ஆகுது. பார்ப்போம். A good example is different types of red blood cells. நமக்கு ரத்த சிகப்பு செல்கள் ரத்தத்துல இருக்கு இல்லையா, ரத்த சிவப்பா இருக்கிறதுக்கு காரணமே ரெட் blood cells தான். That determine ABO blood grouping in human being. ஹியூமன் பீயிங்ல இருக்கக்கூடிய ABO பிளட் குரூப்பை டிட்டர்மைன் பண்ற ரெட் பிளட் செல்ஸ், அதோட ஜீனோடைப் தான் எக்ஸாம்பிள். எதுக்கு? கோடாமினன்ஸ். ABO பிளட் குரூப்ஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை த ஜீன் கேபிட்டல் I. The plasma membrane of the red blood cells has sugar polymers that protrude from its surface. protrudeனா வெளிநோக்கிட்டு இருக்கிறது. இப்ப முகத்துல பரு வருதுன்னா protrude ஆயிட்டு இருக்கு வெளியில, ஸ்கின்ல இருந்து வெளிநோக்கி அப்படி பல்ஜ் ஆகி இருக்கிறது. ரெட் பிளட் செல்ஸ் இப்படி இருக்கு. ரெட் பிளட் செல்ஸ்ல அந்த ஐங்கிற ஜீன் இருக்கு இல்லையா, அது இப்படி வெளியில ப்ரொட்ரூட் ஆயிட்டு, ஜீன் ப்ரொட்ரூட் ஆயிட்டு இருக்குல்ல, அந்த ஏ பிளட் குரூப்புக்கு அந்த ஆன்டிபாடிஸ், ஆன்டிஜன் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் செக்ரீட் பண்றது வெளியில ப்ரொட்ரூட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, வெளிநோக்கி தள்ளிட்டு இருக்கு. The plasma membrane of the red blood cells has sugar polymers. இந்த sugar polymers தான், இந்த sugar polymers plasma membrane இருக்கு. நம்ம red blood cells animals, we don't have cell wall. அப்போ outermost plasma membrane, red blood cells ஓட plasma membrane sugar polymers protrude ஆயிட்டு இருக்கு from its surface, and the kind of sugar is controlled by the gene. So அது என்ன சுகர்ங்கிறத கண்ட்ரோல் பண்றது இந்த ஐ ஜீன் தான். என்ன மாதிரி சுகர் அது ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்றது ஐ ஜீன். The gene capital I has 3 alleles. இந்த இடத்துல நோட் பண்ணுங்க, 3 alleles மறந்துடாதீங்க. யூஸ்வலா ஒரு ஜீனுக்கு எத்தனை அல்லீல் இருக்கும்? 2. capital T, small t, capital R, small r, capital W, small w. இது வரைக்கும் most of the time it is only 2 alleles. இதுதான் ஜெனரல் ரூல், ஜெனரல் திங். ஒரு ஜீனுக்கு 2 அல்லீல் தான் இருக்க முடியும். பட் ஹியூமன்ல பிளட் குரூப்புக்கு மோர் தென் 2 அல்லீல்ஸ் ஒரு ஜீனுக்கு இருக்கு.
அதனால இதுக்கு பேர் மல்டிபிள் அல்லீல்ஸ். ஸோ மல்டிபிள் அல்லீல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் ஹியூமன் பிளட் குரூப், ஏபிஓ பிளட் குரூப், மறந்துடாதீங்க. கோடாமினன்ஸ்க்கும் அதுதான் எக்ஸாம்பிளா படிக்கிறோம். அதோட சேர்த்து மல்டிபிள் அல்லீல்ஸ். மல்டிபிள் அல்லீல்ஸ்னா என்னன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அல்லீல்ஸ்னா 2 தான் இருக்கணும். மல்டிபிள் தான் என்ன அர்த்தம், மோர் தென் 2. ஹியூமன் பிளட் குரூப்புக்கு 3 டைப் ஆஃப் அல்லீல் இருக்கு ஒரு ஜீன்லயே. என்ன ஆனா இப்ப நான் இருக்கேன் மனுஷங்கன்னு எடுத்துக்கிட்டா ஒவ்வொருத்தருக்கும் இந்த 3 அல்லீல்ல ஏதாவது 2 தான் இருக்கும். டைப்ஸ் 3. ஒரு உயிரினத்துல எத்தனை அல்லீல் இருக்கும் பிளட் குரூப்ல? 3மே ஏபிஓன்னு ஒண்ணு இருக்காது. ஒண்ணு ஏபி இருக்கும், ஏஓ இருக்கும், பிஓ இருக்கும், ஓஓ இருக்கும், பிபி இருக்கும், ஏஏ இருக்கும். ஒரு உயிரினத்துல ஒரு ஜீன்னா பேரா தான் இருக்கும், 2 தான் இருக்கும். அதோட டைப்ஸ் வந்து மோர் தென் 2, மல்டிபிள் அல்லீல்ஸ் 3 இருக்கு. இந்த 3ல எனி 2 ஒவ்வொரு ஹியூமனுக்கும் இருக்கும். ஓகே, மறந்துடாதீங்க. 3 அல்லீல்ஸ் இருக்கு. 3 அல்லீல்ஸ் இருக்குன்னா ஒரு ஹியூமன் பீயிங்ல ஒரு உயிரினத்துக்கும் 3 அல்லீல்னு எடுத்துக்காதீங்க. எக்ஸிஸ்டன்ஸ்ல 3 இருக்கு, ஏதாவது 2 தான் ஒவ்வொரு உயிரினத்திலையும் இருக்கும். அல்லீல்ஸ்னா 2 தான் பேரா இருக்கும். மோர் தென் 2 டைப்ஸ் இருந்தா மல்டிபிள் அல்லீல்ஸ் ஹியூமன் பிளட் குரூப்புக்கு, மறந்துடாதீங்க. ஸோ ஐங்கிற ஜீனுக்கு 3 அல்லீல்ஸ் இருக்கு. ஐஏ, ஐபி, இந்த ரெண்டுக்கும் கேபிட்டல் ஐ கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்மால் ஐ ரிசசிவ். ஸோ கேபிட்டல் ஐ டாமினன்ட், ஸ்மால் ஐ ரிசசிவ். ஓகே. The alleles capital IA, capital IB produce a slightly different form of sugar, while the allele small I does not produce any sugar. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த modified allele ஒன்னு நான் ஃபங்க்ஷனல், இல்லைன்னா நோ என்சைம் அட் ஆல். இவன் எதுவுமே ப்ரொடியூஸ் பண்ண மாட்டான். ஸ்மால் ஐ எதுவுமே ப்ரொடியூஸ் பண்ணலன்னா என்ன, ஜீரோ. ஜீரோவை இங்கிலீஷ்ல ஜீரோன்னு சொல்ல மாட்டாங்க, ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஓ பிளட் குரூப் உள்ளவங்களுக்கு என்ன அல்லீல் இருக்கும், ஸ்மால் ஐ. ஓ பிளட் குரூப்னா ரெண்டுமே ரிசசிவா இருக்கும், ஸ்மால் ஐ. there is no antigen, எதுவுமே சுகரே ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. சுகர் while allele small I does not produce any sugar, சுகரே ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. Because humans are diploid organisms, each person possesses 2 of the 3 I gene alleles. So human beings-ங்கறவங்க diploidங்கிறதுனால 3 அல்லீல்ல ஏதாவது 2 தான் இருக்கும். IA and IB are completely dominant over small I. ஐஏவும் ஸ்மால் ஐக்கு டாமினன்ட் தான், ஐபியும் ஸ்மால் ஐக்கு டாமினன்ட் தான். இன் அதர் வேர்ட்ஸ், ஐஏ அண்ட் ஸ்மால் ஐ ஆர் பிரசன்ட் ஒன்லி. இப்போ ரெண்டும் இருந்துச்சுன்னா, when cap IA small I present, only IA expresses because small I is recessive, do not produce any sugar. இப்போ என்ன சொல்றாங்க, 2 அல்லீல் நமக்கு இருக்குங்க. இப்போ ஒரு மனுஷனுக்கு ஐஏங்கிற அல்லீலும் ஸ்மால் ஐங்கிற அல்லீலும் இருந்தா இவன் மட்டும் தான் சுகரை ப்ரொடியூஸ் பண்ணுவான், இவன் எதையுமே ப்ரொடியூஸ் பண்ண மாட்டான். அப்ப இவன் ஏ பிளட் குரூப்பா இருக்கதான் வாய்ப்பு இருக்கு. ஐஏனாலும் ஏ பிளட் குரூப் தான், ஐஏ ஸ்மால் ஐனாலும் ஏ பிளட் குரூப் தான். ஏன்னா இவன் ஜீரோ, ஒண்ணுமே கிடையாது. ஸ்மால் ஐன்னு இருந்தா சுகரே ப்ரொடியூஸ் பண்ணதுனால அதுக்கு பேர் நம்ம என்னன்னு வச்சிருக்கோம், ஓ பிளட் குரூப் அப்படின்னு வச்சிருக்கோம். ஒண்ணுமே இல்லை ஓன்னா. சரிங்க. அண்ட் வென் ஐபி அண்ட் ஸ்மால் ஐ ஆர் பிரசன்ட், ஐபி எக்ஸ்பிரஸஸ் பி பிளட் குரூப் வரும். பட் வென் ஐஏ அண்ட் ஐபி ஆர் பிரசன்ட், இந்த இடத்துல ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ தெளிவா திருப்பியும் சொல்றேன். அவங்க என்ன சொன்னாங்க, ஐஏ டாமினன்ட் ஓவர் ஸ்மால் ஐ. இந்த 2 அல்லீல் ஒரு மனுஷனுக்கு இருந்தா அவன் ஏ பிளட் குரூப்பா இருப்பான். ஐபி டாமினன்ட் ஓவர் ஸ்மால் ஐ, இந்த 2 இருந்தா அவன் பி பிளட் குரூப்பா இருப்பான். ஸ்மால் ஐனா அவன் சுகரே ப்ரொடியூஸ் பண்ண மாட்டான், இதெல்லாம் சுகர். அப்ப அவன் ஒண்ணுமே இல்லை, நத்திங், பிளட்ல சுகரே ப்ரொடியூஸ் ஆகாது. இப்போ ஒருவேளை ஒரு ஹியூமன் பீயிங்க்கு ஐஏ ஐபின்னு இருந்தா ஏவும் பியும், அதாவது சர்ஃபேஸ்ல ஏ சுகர் ப்ரொடியூஸ் பண்ணது, பி சுகர் ப்ரொடியூஸ், ரெண்டுமே ப்ரொடியூஸ் ஆகும் ஈக்குவலா. ரெண்டுமே தனித்தனியா ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்கும், அவன் பிளட்ல ரெண்டுமே இருக்கும். இதுதான் கோடாமினன்ஸ். ரெண்டுமே எக்ஸ்பிரஸ் ஆயிடுது பிளட்ல. ஏபி பிளட் குரூப், ஒண்ணு ஏ பிளட் குரூப்னு இருக்கணும், இல்ல பி பிளட் குரூப்னு இருக்கணும். ஏபி பிளட் குரூப்னா 2 அல்லீலுமே எக்ஸ்பிரஸ் ஆயிடுச்சு ஈக்குவலா, அதான் இங்க சொல்றாங்க. So IA and IB are completely dominant over small I. In other words, IA இதெல்லாம் படிச்சாச்சு இல்ல, சரி. When IA and IB are present together, they both express their own types of sugars. So ரெண்டுமே A sugar B sugar ரெண்டுமே bloodல ப்ரொடியூஸ் ஆயிடும். This is because of codominance. இது எதனால நடக்குது, codominance. ஏன்னா ஐஏவும் ஐபியும் dominant to each other. Hence, red blood cells have both A and B types of sugar. யாரு, IA, IB னு
ஜீனோடைப் ஆஃப் ஹியூமன் பீயிங் IA IBன்னு இருந்தா பிளட்ல A சுகரும் இருக்கும் B சுகரும் இருக்கும், அப்ப AB blood group. Since there are three different alleles IA IB small I, three different alleles, there are 6 different combination of 3 alleles that are possible. அப்போ இங்க நோட் பண்ணுங்க, 3 different alleles question, 6 different combination question, genotype 6 different genotypes வரும், and therefore a total of 6 different genotypes. இதுதான் ரெண்டு தான் இது, 3 different alleles, 6 different genotypes of the human ABO blood group type. இது எப்படி, how many phenotypes possible அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட். உங்ககிட்ட அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க ஆன்சர் பண்ணணும். அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் எக்ஸாம்ல வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப பாருங்க, சி இந்த 3 IA தான் ஒரு டைப் ஆஃப் அல்லீல், இந்த 3 IB தான் ஒன் டைப் ஆஃப் அல்லீல், ரெண்டாவது டைப் ஆஃப் அல்லீல், இது மூணாவது டைப் ஆஃப் அல்லீல். 3 அல்லீல்ஸ், 3 டிஃப்ரெண்ட் அல்லீல்ஸ். ஓகேங்களா, மறந்துடாதீங்க, நோட் பண்ணுங்க. ஸோ பேரண்ட் டூலையும் அப்படிதான் இருக்கும். 1 2 இது ரெண்டும் A தான், இது ரெண்டும் B தான், இது மூணுமே I தான். 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அல்லீல்ஸ் தான் இருக்கு. சரி, IA சேர்ந்து இது ஒரு பாசிபிலிட்டி A blood group, இது ஒரு பாசிபிலிட்டி AB blood group, இது ஒரு பாசிபிலிட்டி A blood group, AB ஒரு பாசிபிலிட்டி AB blood group, BB B, BI B, II O. இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் ஒன்று தான். அப்போ 1 2 3 இவன் தான், இவன் விட்டுருங்க, 4 5 6 6 ஜீனோடைப் ப்ரொடியூஸ் ஆகியிருக்கு. ஜீனோடைப்ஸ் 6, அல்லீல்ஸ் 3. ஃபீனோடைப் எத்தனைன்னு கேட்டாங்க. ஃபீனோடைப்னா என்ன பிளட் குரூப்னு சொல்றீங்க, அதுதான் ஃபீனோடைப். சுகர் எதை ப்ரொடியூஸ் பண்ணுது, அந்த பிளட் குரூப் அதுதான். அப்ப பாருங்க, இது ஒண்ணு இது ஒண்ணு, அப்போ ஒரு ஃபீனோடைப் எக்ஸ்பிரஸ் ஆகிற கேரக்டர். இது 2 இது 2, ரெண்டாவது ஃபீனோடைப். இது 3 இது 3, மூணாவது ஃபீனோடைப். எதுவுமே வைக்கல நான் அடையாளம், நாலாவது ஃபீனோடைப். 4 different phenotypes, A blood group, B blood group, AB blood group, O blood group. 4 phenotypes produce ஆகுது. அவங்க கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான். ஓகேங்களா? ஸோ 3 alleles, 6 genotypes, 4 phenotypes. மறந்துடாதீங்க, இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. மல்டிபிள் அல்லீல்ஸ்னா என்ன? மோர் தென் 2 alleles ஒரு ஜீனுக்கு இருந்தா அதுக்கு பேரு மல்டிபிள் அல்லீல்ஸ். கோடாமினன்ஸ்னா என்ன? ஏபி பிளட் குரூப் ஏவும் எக்ஸ்பிரஸ் ஆயிடுச்சு, பியும் எக்ஸ்பிரஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து கோடாமினன்ஸ்க்கு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ரெண்டுமே ஏ அல்லீலும் எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு, பி அல்லீலும் எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு, 2 சுகரும் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் கோடாமினன்ஸ்ல நம்ம படிச்சுக்க வேண்டியது. அதே போல நம்ம இப்ப வந்து பார்க்க போறது, do you realize that the example of ABO blood grouping also provides a good example for multiple alleles? ஸோ ABO blood grouping தான் நம்ம வந்து கோடாமினன்ஸ்க்கு படிச்சோம். மல்டிபிள் அல்லீல்ஸ்க்கும் அது குட் எக்ஸாம்பிள்ங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். IA IB ஸ்மால் I, 3 அல்லீல்ஸ் வந்தது I ஜீனுக்கு. அப்ப யூஸ்வலா கேபிட்டல் I ஜீன், ஸ்மால் I ஜீன் 2 தான் இருக்கணும், அல்லீல்ஸ் 2 தான் இருக்கணும். ஆனா IAங்கிற ஒரு அல்லீல், IBங்கிற ஒரு அல்லீல், சாரி ஐஏன்ற ஒரு அல்லீல், ஐபின்ற ஒரு அல்லீல், ஸ்மால் ஐன்னு ஒரு அல்லீல். அதாவது டாமினன்ட் ரிசசிவ்னு இருக்கிறதுக்கு பதிலா 2 டாமினன்ட் ஒரு ரிசசிவ்னு மல்டிபிள் அல்லீல்ஸ் வந்துருச்சு. ஓகே, ஹியர் you can see that there are more than 2 alleles, that is 3 alleles இருக்கு governing the same character. அந்த ஜீன் ஐ ஜீன்ங்கிற கேரக்டர் தான், அந்த சுகர் என்ன சுகர் வந்து பிளட்ல ப்ரொடியூஸ் ஆகணுங்கிற அந்த கேரக்டர் தான் அது கண்ட்ரோல் பண்ணுது மூணுமே. Since in an individual only 2 alleles can be present, multiple alleles can be found only when population studies are made. So humanல எந்த ஒரு ஆர்கானிசம், எந்த ஒரு இண்டிவிஜுவலை எடுத்து பார்த்தாலும் 3 அல்லீல்ல 2 அல்லீல் தான் இருக்கும். ஸோ பாப்புலேஷன் ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது தான், ஹியூமனோட பாப்புலேஷன் ஸ்டடிஸ்லாம் பண்ணும்போது தான் ஏ பிளட் குரூப், பி பிளட் குரூப், ஏபி பிளட் குரூப் இருக்கு, ஓ பிளட் குரூப் இருக்கு, மல்டிபிள் அல்லீல்ஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அப்போ பாப்புலேஷன் ஸ்டடிங் போது பிளான்ஸ்ல நிறைய பிளான்ஸ் எடுத்து ஸ்டடி பண்ணணும், இண்டிவிஜுவல் பிளான்ட்டை ஸ்டடி பண்ணாம. ஸோ பாப்புலேஷன் ஸ்டடி மூலியமா மட்டும்தான் மல்டிபிள் அல்லீல்ஸ்ங்கிற ஒன்று இருக்குங்கிற கன்க்ளூஷனுக்கு கண்டுபிடிக்க முடியும், நம்ம வர முடியும். இப்போ நம்ம படிச்சது
அனிமல், ஹியூமன் பீயிங். பட் நம்ம யாரு? பாட்டனி. பாட்னிக்கு ஒரு எக்ஸாம்பிள் படிக்கணும்ல. ஆக்சுவலி புக் பயாலஜி தான், பாட்னிக்கு ஒரு எக்ஸாம்பிள் படிக்கணும்ல. அக்கேஷனலி, எப்பயாவது, a single gene product may produce more than one effect. ஒரு சிங்கிள் ஜீன் ப்ராடக்ட் ஒரு எஃபெக்டுக்கு மேல ப்ரொடியூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல புரிஞ்சுக்குங்க, கன்ஃபியூஸ் ஆகும் இந்த லைன். பார்க்கறதுக்கு சிம்பிளா இருக்கும். occasionally a single gene product may produce more than one effect. இந்த இடத்துல occasionalனா எப்பயாவது. அப்ப ஜென்ரலா ஒரு ஜீனு ஒரு எஃபெக்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணணும். கேபிட்டல் டி டாலா தான் இருக்கணும். ஸ்மால் டி ஒரு ஜீனு டுவார்ஃபா தான் இருக்கும், உயரம், அவ்வளவுதான். ஸோ ஒரு ஜீனு ஒரு எஃபெக்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஆனா அக்கேஷனலா சிங்கிள் ஜீன் ப்ராடக்ட் மே ப்ரொடியூஸ் மோர் தேன் ஒன் எஃபெக்ட். எப்பயாவது ஒரு எஃபெக்ட்டுக்கு பதிலாக ஒரு ஜீன்லயே மோர் தென் ஒன் எஃபெக்ட் வெளிப்படலாம். ஃபீனோடைப் தான் எஃபெக்ட். ஒரு ஃபீனோடைப்பை கண்ட்ரோல் பண்றது பதிலாக மோர் தென் ஒன் ஃபீனோடைப்பை அது ப்ரொடியூஸ் பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், starch synthesis in pea seeds is controlled by one gene. pea seedsல starch இருக்கு, அதை ஒரு ஜீன் கண்ட்ரோல் பண்ணுது. it has two alleles, capital B, small b. okay, starch is synthesized effectively by capital B. நல்ல உருண்டையா பெரிய சீடா இருக்கும் pea plantல. homozygotes, and therefore large starch grains are produced, பெரிய சீடா வந்துரும். In contrast, small b homozygotes have lesser efficiency in starch synthesis. Starch synthesis ரொம்ப குறைவா இருக்கும், அப்ப சீடு குட்டியா இருக்கும். And produce smaller starch grains. Grainsனா அந்த சீடு, பருப்பு, இந்த சீடு தான். After maturation of the seeds, seed நல்லா மெச்சூர் ஆனதும் capital B seeds are round and small b seeds are wrinkled, சுருங்கி போனதா இருக்கும். Heterozygotes produce round seeds, and so capital B seems to be dominant allele. So இங்க தெளிவா சொல்றாங்க, capital B small b இது wrinkled இருக்கும், இந்த ரெண்டும் ரவுண்டா இருக்கும். அப்போ capital B dominant. okay, but the starch grains produced are of intermediate size in capital B small b. ஸோ உள்ள பார்க்கறதுக்கு வெளியில phenotypically அது எப்படி இருக்குது? ரவுண்டா இருக்கு. உள்ள இருக்கக்கூடிய ஸ்டார்ச் கிரெயினை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டார்ச் கிரெயின் வந்து இன்டர்மீடியேட், ரெண்டுக்கும் இடப்பட்ட கேரக்டர், சின்னதாகவும் இல்லாம பெருசாவும் இல்லாம ரெண்டுக்கும் இடப்பட்ட கேரக்டரா இருக்கு. ஸோ இஃப் ஸ்டார்ச் கிரெயின் is considered as a phenotype, then from this angle the allele show incomplete dominance. இந்த இடத்துல தெளிவா பார்த்துக்குங்க, இவன் என்ன சொல்ல வராங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஒரு சிங்கிள் ஜீன் ஒரு எஃபெக்டை தான் கண்ட்ரோல் பண்ணும். இங்க ஒரு எஃபெக்ட்ங்கிறது ஷேப் ஆஃப் த சீடு. ஷேப் ஆஃப் த சீட்ல நமக்கு பிரச்சனையே இல்லை. கேபிட்டல் பி ரவுண்டா இருக்கு, கேபிட்டல் பி ஸ்மால் பி ரவுண்டா இருக்கு. ஷேப்புங்கிற ஒரு கேரக்டர்ல பிரச்சனை இல்லை. ஸ்மால் பி ரிங்கிள்டா இருக்கு. இவன் ஒரு படி மேல போய் என்ன சொல்றான், நான் ஸ்டார்ச் கிரெயின், உள்ள இருக்கக்கூடிய ஸ்டார்ச் கிரெயினை பார்த்தேன் அப்படின்னா, ஈவன் தோ இது பார்க்க ரவுண்டா இருக்குன்னா லார்ஜ் ஸ்டார்ச் கிரெயின் இருக்கு உள்ள மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ல பார்க்கும்போது. இந்த ரவுண்டா இருக்கு கேபிட்டல் பி ஸ்மால் பி, இது வந்து ஸ்மாலர் ஸ்டார்ச் கிரெயினை ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. இது லார்ஜாவும் இல்லை ஸ்மாலராகவும் இல்லை, ஸ்டார்ச் கிரெயினோட சைஸ் வந்து இன்டர்மீடியேட்டா இருக்கு. அப்போ இந்த இடத்துல கேபிட்டல் பி அந்த பிங்கிற ஒரு ஜீனு மோர் தென் ஒன் இஃபெக்டை ஏற்படுத்துது. ஒன்னு ஷேப்பு, இன்னொன்னு ஸ்டார்ச் கிரெயின். ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் எடுத்து சொன்னாங்க இல்லையா, லார்ஜ் ஸ்டார்ச் கிரெயினையும் ஷேப் ஆஃப் த சீடையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இந்த பேராகிராஃப்ல நீங்க இங்க பாருங்க, ஹெட்ரோசைகோட்டும் ரவுண்டு தான் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு, சின்ன ரவுண்டு, பெரிய ரவுண்டு இல்லை. அண்ட் அப்ப நமக்கு பார்க்கறதுக்கு எப்படி தெரியுது, கேபிட்டல் பி வந்து டாமினன்ட் அல்லீல்னு முடிவுக்கு வந்துடலாம். ஆனா ஸ்டார்ச் கிரெயினை எடுத்து ரிசர்ச் பண்ணி பாக்குறாங்க, அதோட சைஸை பாக்குறாங்க. ஸ்டார்ச் கிரெயின் கேபிட்டல் பி ஸ்மால் பில இன்டர்மீடியட் சைஸ்ல, பெருசாவும் இல்ல சின்னதாவும் இல்ல, ரெண்டுக்கும் நடுப்பட்ட ஸ்டார்ச் கிரெயின் சைஸ் இருந்துச்சு. கொட்டையை உடைச்சி உள்ள இருக்க ஸ்டார்ச் கிரெயினை பாக்குறது. வெளியில பார்த்தா கிரெயின் பார்த்தா பெருசா இருக்கு கேபிட்டல் பி ஸ்மால் பி, உள்ள ஸ்டார்ச் கிரெயின் சைஸ் பார்த்தா இன்டர்மீடியட் சைஸ்ல இருக்கு மாலிகுலர் ஸ்டடியில. ஓகேங்க. அப்போ என்ன, அப்போ
இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் காமிக்குது. எது? ஸ்டார்ச் கிரெயினுக்கு இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். சி ஷேப்புக்கு கம்ப்ளீட் டாமினன்ஸ், நோ டவுட். சிடி தான் கம்ப்ளீட் டாமினன்ஸ். பட் ஸ்டார்ச் கிரெயின் சைஸுக்கு சைஸ் ஆஃப் த ஸ்டார்ச் கிரெயினுக்கு இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் காமிக்குது. இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். நீங்க ஃபுல் ஃபார்ம்ல எழுதுங்க. சிடிஐடி தான் மறந்து போயிடும். நீங்க ஃபுல் ஃபார்ம்ல எழுதுங்க. ஓகே, இதுலயே கொடுத்துருக்கான். ஓகே, therefore dominance is not an autonomous feature of a gene or the product that it has information for. அப்போ இந்த இடத்துல டாமினன்ஸ் அப்படிங்கிறது அட்டானமஸ் தனித்த ஃபீச்சர் கிடையாது. தனிப்பட்ட அட்டானமஸ்னா தனியா முடிவு பண்றது இல்லை. ஆர் த ப்ராடக்ட் தட் இட் ஹேஸ் இன்ஃபர்மேஷன் ஃபார், அந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் வச்சு நம்ம டிஃபைன் பண்ணக்கூடாது. It depends as much on the gene product and the production of particular phenotype from this product as it does on the particular phenotype that we choose to examine, in case more than one phenotype is influenced by the same gene. இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா கன்க்ளூஷன், இந்த மேல படிச்சத கன்க்ளூஷன் சொல்றாங்க. டாமினன்ஸ் இஸ் நாட் an autonomous feature of a gene. ஒரு ஜீனோட தனிப்பட்ட கேரக்டர் ஃபீச்சர் கிடையாது. எது? டாமினன்ஸ். ஆர் த ப்ராடக்ட் தட் இட் ஹேஸ் இன்ஃபர்மேஷன் ஃபார். இந்த கேபிட்டல் பிங்கிற ஜீனு என்ன இன்ஃபர்மேஷன், எந்த ப்ராடக்ட்கான இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கு, அது கிடையாது. ஓகேங்களா? அட்டானமஸ் ஃபீச்சர் கிடையாது. இட் டிபெண்ட்ஸ் ஆஸ் மச் ஆன் த ஜீன் ப்ராடக்ட். ஜீன் என்ன ப்ராடக்ட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் எ பர்டிகுலர் phenotype from this product as it does on the particular phenotype that we choose to examine. இந்த இடத்துல பாருங்க. ஸோ டாமினன்ஸ் அப்படிங்கிறது அட்டானமஸ் கேரக்டர் கிடையாது. டாமினன்ஸ்னா நம்ம என்ன சொல்றோம், எந்த பர்டிகுலர் phenotype நீங்க எக்ஸாமின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸ்டார்ச் கிரெயினை எக்ஸாமின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அல்லது ஷேப் ஆஃப் த சீடை எக்ஸாமின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இந்த இடத்துல டாமினன்ஸ் தனிப்பட்ட கேரக்டரா ஒரு ஸ்டாண்ட் பண்ணல. டாமினன்ஸ் அப்படிங்கிறது ரவுண்ட் சீடு ஷேப்பை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கேபிட்டல் பி ஸ்மால் பி கம்ப்ளீட் டாமினன்ஸ். ஸ்டார்ச் கிரெயினை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். ஸ்டார்ச் கிரெயின் கேபிட்டல் பி பெரிய ஸ்டார்ச் கிரெயின், ஷேப்பு ரவுண்டு தான். ஸ்மால் பி ரிங்கிள்டு ஸ்மால் ஸ்டார்ச் கிரெயின் இருக்கும் உள்ள. பட் கேபிட்டல் பி ஸ்மால் பி ஹெட்ரோசைகோட்ல இன்டர்மீடியட் ஸ்டார்ச் கிரெயின் இருக்கும், வெளியில பார்த்தா ரவுண்டா இருக்கும், அப்படியே டாமினன்ட் மாதிரியே இருக்கும். பட் ஸ்டார்ச் கிரெயினை நான் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது இது இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். நீங்க எந்த phenotype எக்ஸாமின் பண்றீங்க அதை பொறுத்து தான் டாமினன்ஸ் இருக்கே தவிர டாமினன்ஸ்ங்கிறது ஒரு ஜீனுக்கான அட்டானமஸ் ஃபீச்சர் கிடையாது. இன் கேஸ் more than one phenotype is influenced by the same gene. ஒரு ஜீன் ஒரு phenotypeக்கு மேல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு அப்படின்னா அதை நம்ம அட்டானமஸ்னு சொல்லக்கூடாது. நீங்க அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற more than one phenotype, more than one character இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுல எந்த ஃபீச்சரை எக்ஸாமின் பண்ண போறீங்கிறத பொறுத்து தான் டாமினன்ஸ் இருக்கு. டாமினன்ஸ் கேபிட்டல் பினாலே டாமினன்ஸ் ஸ்மால் பினா ரிசசிவ்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறத இங்க கன்க்ளூட் பண்ணி இருக்காங்க. ஓகேங்களா? இதற்கு அடுத்து இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் 2 ஜீன்ஸ் இன்னைக்கு 8 மணி லைவ் கிளாஸ்ல படிக்கலாம். இப்ப நான் நடத்தினதுல உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க. பர்டிகுலர்லி கடைசி அந்த 4-5 லைன் படிச்சோம் இல்லையா, அதுல உங்களுக்கு மேபி டவுட் இருக்கலாம். டவுட் இருந்தா கேளுங்க. இன்னைக்கு நைட் 8 மணிக்கு கிளாஸ் இருக்கு. டவுட் இருக்குன்னா நீங்க ரைஸ் ஹேண்ட் பண்ணி கேட்கலாம். இல்லைன்னா இட்ஸ் ஓகே, நான் ரொம்ப ஹாப்பி. உங்களுக்கு டவுட்டே இல்லைனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, டவுட் இருக்கு. யாருக்கு டவுட் இருக்கு? ஒரே நிமிஷம். லோகேஸ்வரி உங்க சொல்லுங்க. லோகேஸ்வரி கேக்குதுங்களா? சொல்லுங்கப்பா. சொல்லுங்கப்பா. ரைஸ் ஹேண்ட் பண்ணீங்களே. ஒரே நிமிஷம். யார்ப்பா ரைஸ் ஹேண்ட் பண்ணீங்க பட் ஒன்னும் வரலையே. டவுட் இருக்குங்களா? டவுட் இருந்தா ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்க. சொல்லுங்கப்பா. சொல்லுங்க. ஹலோ ஹலோ. உங்க மைக் ஆன் பண்ணிட்டு நீங்க பேசுங்க. ஒருவேளை ஹெட்போன் போட்டிருந்தா ஹெட்போன் எடுத்துட்டு பேசுங்க.
டவுட் இருக்குங்களா? ஓகே, நைட் 8 மணிக்கு கிளாஸ்ல பார்க்கலாமா? ஓகே, இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் டூ ஜீன்ஸ் இன்னைக்கே நம்ம முடிச்சிருக்கோம் நைட் 8 மணி கிளாஸ்ல. அது ஈஸியா தான் இருக்கும். ஓகேங்களா? இன்னைக்கு இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் டூ ஜீன்ஸ் முடிச்சுட்டா குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் நாளைக்கு ஆரம்பிச்சு 3 சாப்டர் கடற்கரை முடிச்சுட்டு அடுத்து நம்ம என்ன யூனிட் ஆரம்பிக்கலாம்னு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ. டேக் கேர். ஓகே, தேங்க்யூ. ஓகே.